Hi students, I'm Maithili. This is 11th standard maths. Exercise 3.4 தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ் வந்து நம்ம போன வீடியோவில் முடிச்சாச்சு. Now we'll see the third sum. ஸோ இப்போ தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Find the equation of the circle whose center is -3, -2 and having circumference வந்து 16 pi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு சென்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸை வச்சுட்டு ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா சென்டர் வந்து எழுதிக்கோங்க. given சென்டர். இப்போ சென்டர் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் -3, -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ், அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 16 pi அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ நமக்கு இங்கே சென்டர் வேல்யூ இருக்குது, அதே மாதிரி ரேடியஸ் வேல்யூ வந்துருச்சுனாக்கா நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலாவோ அதை போட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள், அதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு 16 pi. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ்னாக்கா அதோட ஃபார்முலா என்ன, தட் இஸ் 2πr. ஸோ 2πr ஈக்குவல் டு 16 pi அப்படின்னு எடுத்துடலாம். ஸோ இப்போ 2πr ஈக்குவல் டு 16 pi அப்படின்னா இந்த பையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2r ஈக்குவல் டு 16 அப்படின்னு வரும். இதுலேருந்து இப்போ நமக்கு r வேல்யூ வேணும்னு என்ன பண்ணிடலாம், 16, இந்த 2 வந்து டினாமினேட்டரில் வந்துடும் இல்லையா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 2 8s are 16 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ நமக்கு r வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு, r ஈக்குவல் டு 8. ஓகே, இப்போ நமக்கு r வேல்யூ இருக்குது, ஒரு சென்டர் வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் வச்சுட்டு இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ therefore ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். ஸோ இப்போ சர்க்கிள் அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஆல்ரெடி நம்ம போட்ட ஃபார்முலா தான், x minus h whole square plus y minus k whole square equal to r square. இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகே, இதில் இந்த h, k அப்படின்றது இந்த சென்டர் வேல்யூ, -3, -2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை தான் நம்ம ஹெச்னா இதை k அப்படின்னு நம்ம எடுக்க போகிறோம். அதே மாதிரி ரேடியஸ் ஆரோட வேல்யூ நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இப்போ இந்த எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து அங்கே அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஹியர் x மைனஸ் ஹெச்சுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, நமக்கு மேலே வந்து -3 இருக்குது. ஓகே, ஆனால் -3, -2, ஆனால் இதுலேயே நமக்கு ஒரு மைனஸ் வந்துடும் இல்லையா. அதனால் இது நம்ம +3 அப்படின்னு எடுத்துடலாம், ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி ப்ளஸ் இங்கே y மைனஸ் கேக்கு பதில் எகெயின் -2 இருக்குது. ஸோ அப்போ இங்கே நமக்கு +2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r வேல்யூ என்ன இருக்குது, 8 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து நமக்கு இப்போ 8 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஆல்ரெடி நமக்கு a + b ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா தெரியும், தட் இஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏக்கு பதிலாக இங்கே x இருக்குது, பிக்கு பதிலாக 3 இருக்குது. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே a ஸ்கொயருக்கு பதிலாக x ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னா 2 3s are 6 × x 6x ப்ளஸ் b ஸ்கொயர், அப்போ 3 ஸ்கொயர்னா 9 வந்துடும். அதே மாதிரி இங்கே y ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 2s are 4y ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 2 2s are 4 ஈக்குவல் டு 8 8s are 64 அப்படின்னு வந்துடும் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணிடுறோம், நம்ம இது ஃபுல்லாக எடுக்கிறப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஒய் ஸ்கொயர் டேர்ம் எழுதிக்கலாம், அப்புறம் இந்த 6x எழுதிடலாம், அப்புறம் இந்த ப்ளஸ் 4y இதை எழுதிடலாம். இப்போ பாருங்கள், இந்த 9 + 4 ஆட் பண்ணும்போது 13 வந்துருமா. ஸோ அப்போ இங்கே லெஃப்ட் சைடில் 13 இருக்குது, ரைட் சைடில் -64 இருக்குது. ஸோ அப்போ அந்த ரைட் சைடில் +64 இருக்கு இல்லையா, அந்த 64 லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. அப்போ லெஃப்ட்டுக்கு எடுக்கும்போது என்ன ஆகிடும், நமக்கு -64 அப்படின்னு ஆகிடும். அப்போ -64 இருந்து இந்த 13 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ 4ல் 3 போச்சுன்னா 1 வந்துடும், 6ல் 1னா 5, பிகர் நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ -51 -51 equal to 0 is the required circle equation அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, இதுதான் நம்ம சர்க்கிள் ஈக்குவேஷன் தான் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற சர்க்கிள் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் whose center is 2, 3 and which passes through 1, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து ஒரு சென்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2, 3ன்ற ஒரு சென்டர் வேல்யூ இருக்குது. அதாவது இது வந்து எது வழியாக பாஸ் ஆகுதுன்றதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட் வந்து 1, 4. ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸை யூஸ் பண்ணி இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வந்து நம்ம எழுத போகிறோம். ஓகே, சர்க்கிள் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு
ஜஸ்ட் இப்போ எப்படி எழுதலாம்னா ஜஸ்ட் ரைட் given என்னென்ன கொடுத்துருக்காங்க given சென்டர் கொடுத்துருக்காங்க அப்போது சென்டர் ஸோ சென்டர் வந்து நமக்கு 2,3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாயிண்ட் வந்து 1,4 அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இது ரெண்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த ரெக்கார்ட் சர்க்கிள் ஸோ இப்போ நம்ம சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதிடலாம் அப்போ தேர்ஃபோர் equation of the required circle is circle வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா that is x minus h whole square plus y minus k whole square equal to r square இதுதான் நமக்கு இப்போ ஃபார்முலா ஓகே ஸோ இப்போ சர்க்கிளுக்கான ஃபார்முலா ஸோ இதில் நமக்கு இப்போ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ தெரியும் அதுதான் இந்த ஒரு பாயிண்ட் 1,4 கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ இந்த பாயிண்ட் தான் நமக்கு இப்போ எக்ஸ் கமா ஒய் அதே மாதிரி ஹெச் கமா கேன்றது சென்டர் ஸோ அப்போ சென்டர் வேல்யூவும் நமக்கு இங்கே இருக்குது ஆனால் நமக்கு என்ன தெரியாது ஆர் ரேடியஸோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது ஓகே ஸோ இப்போ ரேடியஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியஸ் அப்படின்றது என்னன்னா தட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் center and the point on the circle ஓகே ஸோ அப்போ அதுதான் நமக்கு ரேடியஸ் ஜஸ்ட் நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ இந்த சர்க்கிளில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போது இது வந்து நமக்கு இப்போ சென்டர் வந்து ஓன் எடுக்கிறீங்க ஸோ அப்போ இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது ஒரு 2,3 இது இருக்குது அப்போ இதை தான் நம்ம வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா ஸோ அப்போ இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டர் வேல்யூ தான் நமக்கு இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க சென்டர் வந்து 2,3ன்னு கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட் வேல்யூ 1,4 அப்போ இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை தான் நம்ம ரேடியஸ் அப்படின்னு எடுப்பீங்க இல்லையா ஸோ அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா போட்டுடலாம் ஸோ ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தட் இஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் அதாவது இதுலேருந்து நம்ம எடுத்துடலாம் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஹெச் கம்மா ஓகே ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துடலாம் ஓகே ஸோ இப்போ இதில் வந்து இப்போ வேல்யூஸ் போட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு என்னென்ன கிடச்சிடும் பாருங்கள் ஸோ அப்போ இங்கே நமக்கு இந்த இதிலேருந்து இது எடுத்துக்கலாம் எப்படி போட்டால் நமக்கு ஒரே வேல்யூ தான் கிடைக்க போகுது ஸோ இப்போ என்னென்னு இருக்கிறீங்க 2 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துடலாம் ஓகே ரெண்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் ஸோ இதில் பாருங்கள் இப்போ 2 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு என்னது 2ல் 1 போச்சுன்னா 1 ஸ்கொயர் அப்படின்னு வரும் இதில் அதே மாதிரி 3 மைனஸ் 4 அப்படின்னா மைனஸ் 1 ரெண்டு செப்பரேட் பண்ணால் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஸோ எப்படி நம்ம எடுத்தாலுமே என்ன வந்துடும் 1 ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் இங்கே மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னா 1 ஸோ அப்போ 1 + 1 வந்து நமக்கு 2 அப்படின்னு வரும் ஓகே ஸோ அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு √2 அப்படின்னு வரும் நமக்கு வந்து ஆர் ஸ்கொயர் தான் வேணும் இல்லையா அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் த சைட்ஸ் taking square on both sides ஸோ இப்போ ஸ்கொயர் எடுக்கிறப்ப என்ன ஆகிடும் லெஃப்ட் சைடு வந்து ஸ்கொயர் ஆகிடும் ரைட்டில் நம்ம எப்படி ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 எடுத்திங்கன்னா அந்த அங்கே இருக்கிற அந்த 2வும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகி நமக்கு வெறும் 2 மட்டும்தான் கிடைக்கும் அப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 2 அப்படின்னு கிடச்சிரும் ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்மளோட ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் ஆஃப் தி ரெக்கார்ட் சர்க்கிள் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷனில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஸோ அப்போ நமக்கு அது என்ன ஃபார்முலா தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா ஓகே ஸோ இப்போ இதில் இப்போ எக்ஸ் மைனஸ் ஹெச் இங்கே இருக்கிற அந்த எக்ஸ் ஒய் அந்த பாயிண்ட் வந்து நம்ம இங்கே ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர இந்த இடத்துல போடக்கூடாது இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் ஈக்குவேஷனே கிடைக்காது ஈக்குவேஷன் அப்படின்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஒய் டேர்ம் எல்லாம் வர மாதிரி வரணும் இல்லையா அப்புறம் எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படி வந்திருக்கணும் ஸோ நமக்கு எக்ஸும் ஒயும் ஜஸ்ட் கீப் ஆஸ் இட் இஸ் ஓகே இந்த ஹெச் கமா கேக்கு பதிலாக மட்டும் நமக்கு இங்கே சென்டர் வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க 2,3 கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம் 2 இருக்குது இங்கே 3 இருக்குது ஸோ இப்போ இங்கே மைனஸ் அப்படின்றதுனால x minus 2 whole square plus y minus 3 whole square equal to r square வந்து நம்ம எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 2 ஓகே ஸோ இப்போ பாருங்கள் a minus b whole square ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் a minus b whole square அப்படின்னா a square minus 2ab plus b square ஸோ அப்போ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஓகே ஸோ இது என்ன ஆகிடும் x square minus 2a so 2 2s are 4 2ab plus b square 2 2s are 4 அப்படின்னு வந்துடும் அதே மாதிரி செகண்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா y square
minus 2 3s are 6y plus 3 3s are 9. அதுக்கப்புறம் இந்த plus 2 லெஃப்ட் கொண்டு வந்துருங்க. அப்போ minus 2 equal to 0 அப்படின்னு வந்துரும். ஸோ இப்போ திரும்ப என்ன பண்ணிடலாம், x square term plus y square term அப்புறம் minus 4x minus 6y அப்புறம் இந்த 3 terms இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இங்கே வந்து 9 plus 4 அப்படின்னு எடுத்தாக்க நமக்கு 13 வந்துடும். ஸோ அப்போ 13ல் 2 போச்சுனாக்கா 11. ஸோ plus 11 equal to 0. இதுதான் நமக்கு என்ன is the required circle equation. ஓகே, இப்படின்னு சொல்லி சம் முடிச்சிடலாம். இது உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.